உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். இடப்பட்ட தலைப்பு அல்லது கருத்து வாசித்தேன் யோசித்தேன் என்று நினைக்கிறேன். அதான் ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் கட்டாயப்படுத்தி நான் ஒரு நடிகனாக வேண்டும் என்று தள்ளப்படுகின்றேன். ஒரு கீழ் நடுத்தர வர்க்க பொருளாதார ரீதியில் கீழ் நடுத்தர வர்க்கத்தில் ஒரு குடும்பத்தில் பிறந்தவன். பொருளாதார சூழல் என்னை கழுத்தை நெருக்குகிறது. மாதம் 300 ரூபாய் 250 ரூபாய் கிடைத்தால் போதும் என்கின்ற நிலையில் அலைந்து கொண்டிருக்க எனக்கு இது ஒரு வேலை இல்லை, சந்தர்ப்பத்தினால் அமைகின்ற ஒரு தொழில் என்கின்ற ஒரு நடிப்பில் வருகின்றேன். வாய்ப்புகள் கிடையாது. இந்த சென்னையில் இருக்கின்ற இடம் கிடையாது. ஆனால் அன்றைக்கு நான் சொல்லுவது 1983 சென்னை, அப்போ மெட்ராஸ் தான் நமக்கெல்லாம் மிக அழகான ஊராக இருந்துச்சு. சுத்தமான ஊராக இருந்துச்சு. நடந்தே போகலாம், நடந்தே வரலாம், எங்க வேணாலும். பார்க்குங்க சுத்தமாக இருந்துச்சு. பார்க்கில் நாங்கள் படுத்துருக்கோம், சாலை ஓரத்தில் படுத்துருக்கோம், ஜெமினி மேம்பாலம் அப்போ தான் கட்டிட்டு இருப்பாங்க, அங்கே படுத்துருக்கோம். இன்றைக்கு ஒரு மனிதன், அடையாளமற்ற ஒரு மனிதன் படுப்பதற்கு ஒரு இடம் இல்லை. அந்த ஒரு காலகட்டத்திலே அந்த ஒரு பயத்திலே ஒரு குடும்பத்தின் மூத்த மகன் வேறு. அந்த பயத்தின் காரணமாக, தாழ்வு மனப்பான்மையின் ஒட்டுமொத்த குத்தகைக்காரனாக நான் உலவிக் கொண்டிருக்கும் பொழுது தற்கொலை எண்ணங்கள் அப்படி வரும். நான் போய் என்னுடைய நண்பன் ரவுஃப் என்று எனக்கு ஒரு நண்பன் இருந்தான். அவனுடைய அறையே 6க்கு 8 அவ்வளவுதான். அந்த 6க்கு 8ல 6க்கு 7.5 புத்தகங்களும் மியூசிக் கேசட்டும் தான் இருக்கும். அவன் படுக்கிறது, அவன் தேகம் இப்படி இருக்கும். அவன் படுத்துக்கான ஒரு சின்ன பெஞ்ச். என்ன உனக்கு பிரச்சனை? இல்லை, எனக்கு இது மாதிரி எல்லாம் இருக்கு, இந்த புத்தகத்தை படி என்று சொல்லுகின்றான். அது இந்த சைஸ்க்கு தான் இருக்கும். ஒரு 60 பக்கம் வரும், 60 அல்லது 70 பக்கம் இருக்கும். அந்த புத்தகத்தை தருகிறான். அந்த புத்தகம் ஆங்கிலத்தில் இருக்கிறது. எனக்கு ஆங்கில வாசிப்பு அப்பொழுது அவ்வளவாக அல்ல. நான் கேட்கிறேன், இதை படித்து நான் என்ன செய்ய? சும்மா படி அப்படின்கிறான். அந்த புத்தகத்தை அவன் ஏதோ இருக்கும் போல இருக்கிறது. எப்படி மனதைரியம் பெற வேண்டும், எப்படி கஷ்டத்திலிருந்து நீங்க வேண்டும் என்று ஏதாவது இருக்குதான்னு நான் உட்கார்ந்து படிக்கிறேன். ஒரு கேசமும் எனக்கு புரியவில்லை. இல்லை, இப்ப அந்த வார்த்தைக்கு கை தட்டா இல்லை இருக்கேன். ஏன்னா கேசம்ன்ற அந்த வார்த்தையை ஐயா ஏற்கனவே உபயோகிச்சதுனால நான் அந்த வார்த்தையை நான் உபயோகிக்கிறேன். எனக்கு புரியவில்லை. ஏனென்றால் என்னுடைய பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்குமா என்று அந்த ஒரு கண்ணோட்டத்தில் நான் திரும்பி படிக்கின்றேன். ஒன்றும் தெரியவில்லை. அந்த புத்தகம் படிப்பது எளிது. மிகவும் கடினமான ஆங்கில வார்த்தை, ஆங்கில சொற்களோ ஆங்கில சொற்றொடர்களோ அல்ல. மிக எளிதான மொழியில் தான் எழுதப்பட்டிருக்கிறது. அதிலே பாதி படங்கள் ஒரு பறவையின் படமாக இருக்கிறது. 60 பக்கம் அந்த புத்தகம் என்றால் வெறும் அதனுடைய உள்ளடக்கம் 30 பக்கங்கள் தான். அந்த 30 பக்கத்தை திருப்பி படிக்கின்றேன். எனக்கு ஒன்றும் விளங்கவில்லை. எங்காவது ஒரு வரியில் ஏதாவது செய்தால் ஒரு மாதத்தில் நீ ஒரு கோடீஸ்வரனாகவோ, அப்பெல்லாம் கோடீஸ்வரன் கிடையாது, ஒரு லட்சாதிபதி ஆக முடியுமோ என்றாவது ஒரு விடையும் கிடையாது. நான் மீண்டும் சொல்லுகின்றேன், I don't know why you gave me this book. I'm not able to understand. No, you read it again. நான் திரும்பவும் படிக்கின்றேன், திரும்பவும் வருகின்றேன். இல்லை, எனக்கு வேற ஏதாவது புத்தகங்கள் இருந்தால் கூட இந்த புத்தகம் வேண்டாம் என்று. இல்லை, அவன் சொல்லுகின்றான். கடைசி முறையாக நான் சரித்த பிறகு அவன் சொல்லுகின்றான், இந்த புத்தகத்தில் ஏதாவது ஒரு கதாபாத்திரத்தோடு உன்னை பொறித்துக் கொள்ள முடியுமா பார் என்று படி என்கின்றான். அப்பொழுதுதான் நான் முதல் முறையாக அந்த புத்தகத்தை படிக்கின்றேன். புரிந்து கொள்ள, அதுதான் சொல்ல, நான் ஒரு தேடலோட படிக்கிறேன். படிக்கும் பொழுது அந்த 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 புத்தகம், அதை நான் கடற்கரையில் உட்கார்ந்து படிக்கிறேன். மெரினா பீச்சில் உட்கார்ந்து படிக்கின்றேன். அந்த புத்தகம் படித்து முடித்த பிறகு
எனக்கு ஓவென்று அழத் தோணுகிறது. அழுதேன். இன்னைக்கு பெரினா பீச்ல போய் உட்காந்தா என்ன நாசர் என்ன ஆயிடுச்சா கத்திட்டு இருக்காங்க. அன்னைக்கு யாருமே என்னை பார்க்க மாட்டாங்க. நான் அழுதேன். நான் அழுதேன், நன்றாக அழுந்தேன். அப்படியே அழுதுகிட்டே நான் கடற்கரைக்கு போனேன். இவ்வளவு தூரம் வர்றதுக்கு நான் போனேன், அழுதுகிட்டே போனேன். ஐயோ, இந்த புத்தகத்தில் இருப்பவன் நான் அல்லவா? நான் இவனை போல் இருப்பேன் என்று அன்றைக்கு எடுத்த ஒரு முடிவு, நான் 7 ஆண்டு காலம் படித்த ஒரு பயிற்சியை, படிப்பை, கல்வியை, நடிகனுக்கான ஒரு கல்வியை மீண்டும் என்னை படிக்க தூண்டியது, என்னை யோசிக்க வைத்தது அந்த புத்தகம். அந்த புத்தகம் ஜோனதன் லிவிங்ஸ்டன், தி சீகல். மிக எளிய புத்தகம், மிக எளிய புத்தகம். அது என்னை மாற்றி அமைத்தது. என்னுடைய நடிப்பை பல பேர் சிலாகிக்கிறார்கள், பல பேர் பாராட்டுகிறார்கள். உண்மையில் இந்த சமகால இலக்கியங்கள் படிக்கின்ற ஒரு வழக்கம் தான் என்னை நல்ல நடிகன் ஆக்கிக் கொண்டிருக்கிறது. நேற்று என்னுடைய மாணவர்களுக்கு நான் சொல்லிக் கொண்டிருந்தேன், ஒரு நடிகன் சமகால இலக்கியத்தை கட்டாயமாக படிக்க வேண்டும். நீங்கள் ஒரு சமூகத்தை சார்ந்தன்னா மத ரீதியாக நீங்க தமிழ் சமூகத்தை சார்ந்தவர்கள் என்றால், நீங்கள் தமிழ் சமூகத்தில் வருகின்ற மிகச்சிறந்த இலக்கியங்களை நீங்கள் படிக்க வேண்டும். தமிழ் என்று சொல்லிக்கொண்டு ஒரு 2ஆம் தர 3ஆம் தர படைப்புகளையோ, கலையாக இருக்கட்டும், இசையாக இருக்கட்டும், எழுத்தாக இருக்கட்டும், நீங்கள் கொண்டு இருந்தால் எப்படி தமிழர்களாக? ஒரு குடிமகனாக, ஒரு நடிகனாக நான் சார்ந்திருக்க சமூகத்தோடு நான் தொடர்பு வைத்துக் கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. நான் செங்கல்பட்டிலே பிறந்தேன். எனக்கு என்னுடைய வலி இது. தென்கோடி ஒரு கரிசல் காட்டிலே அல்லது கன்னியாகுமரியிலே அல்லது நாகர்கோயிலிலே இருக்கிற என்னுடைய சமூகத்தை சார்ந்தவனுடைய அவனுடைய வலி என்ன, அவனுடைய சந்தோஷம் என்ன, அவனுடைய தேவை என்ன, அவனுடைய உபரி என்ன, அவனுடைய எண்ணம் என்ன என்பதை நான் தெரிந்து வைத்துக் கொண்டிருந்தால்தான் நான் இந்த சமூகத்தோடு ஒருவனாக இருக்கிறேன் என்று அர்த்தம். நடிகர்களுக்கு ஏன் அவசியம்? பல கதாபாத்திரங்கள் செய்கின்றோம், பல கதாபாத்திரங்களை கையாளுகின்றோம், பல பிரச்சனைகளை கையாளுகின்றோம், பல தீர்வுகளை காணுகின்றோம் என்கின்ற பொழுது நமக்கு ஒரு சமூகத்திலிருந்து தொடர்பு தேவை. நீங்க சாதாரணமா சார் நடிப்புக்கு என்ன அவசியம் நடிக்கிறீங்க? அப்சர்வ் பண்ணும் சார், அப்சர்வ் பண்ணும். யாருக்கு பொறுமை இருக்கிறது? ஒரு நடிகனுடைய உச்சகட்ட கடமை, ஒரு நடிகனுடைய உச்சகட்ட கடமை என்ன சொல்லுங்க பார்க்கலாம். உங்களுக்கு தெரிஞ்ச அளவுல சொல்லுங்க. நடிப்பை பத்தி தான் நம்ம எல்லாருக்கும் தெரியுமே. சொல்லுங்க, யாராவது ஒருத்தர் சும்மா சொல்லுங்க. ஒரு கதாபாத்திரத்தை எப்படி அழகாக, எவ்வளவு ஒரு கேரக்டரை ரொம்ப அழகா பண்ணணும், அதுதானே ஒரு கடமை. ஸ்டானிஸ்லாவ்ஸ்கி சொல்லுகின்றான், ஒரு நடிகன் தன் சக நடிகனோடு சேர்ந்து கொடுக்கப்பட்ட காட்சியை ஒரு உன்னத நிலைக்கு எடுத்துச் செல்வது என்பது ஒரு நடிகனின் கடமை என்கின்றார். இதை சொல்லும் பொழுதே உண்மையாகவே எனக்கு மயிர்கூச்சி அடிக்கிறது. அந்த ஒரு நான் நடிப்பெல்லாம் கத்துக்கிட்டு வரணுமா, படிச்சுட்டு வருமா, ஐயோ இதெல்லாம் இங்கிலீஷ்ல இருக்கு அப்படின்னு நான் ஒதுக்கி இருந்தா அந்த உன்னத வார்த்தை இன்று என்னை நடிகனாக்கி இருக்கிறார். இன்றளவும் அந்த ஒற்றை வாக்கியத்தை தான் நான் இன்றும் கடைபிடித்துக் கொண்டிருக்கிறேன். நான் என்னுடைய கதாபாத்திரத்தை வெளிப்படுத்துவதல்ல, நான் என் சக நடிகனோடு சேர்ந்து அந்த காட்சியை ஒரு உன்னத நிலைக்கு கொண்டு செல்வது என்கின்ற ஒரு கடமை. அந்த ஒரு தாளின் கடைசியில் எங்கோ அந்த பொதிந்திருந்த அந்த வாக்கியம் தான் எனக்கு சொல்லிக் உலகத்தோடு நீங்கள் நம்புகின்ற மனித இனத்தோடு உங்களை தொடர்பு படுத்தி வைக்கின்ற இந்த சாதனத்தை, படிக்கின்ற வழக்கத்தை வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் குழந்தைகளுக்கு தாள்களை திருப்பி பார்க்கின்ற வழக்கத்தை கற்றுக் கொடுங்கள். மறைநூல்கள் படிக்க சொல்வதை விட ஒரு அறிவு சார்ந்த ஒரு தாளை படித்து, எல்லா விஷயம் இது என்ன சொன்னேன். இப்போ அதனை கிண்டில்னு வந்துச்சு, எல்லாமே வந்துச்சு. பட் இருந்தாலும் நிரூபிக்கப்படாத பல விஷயங்களை நாம் நம்பும் போது
நிரூபிக்கப்பட்ட ஒரு பச்சடித்த புத்தகத்தை வாங்கி தனியே நின்று இப்படி பதிக்கின்ற சுகத்தை நம்முடைய அடுத்த சமுதாயத்தினருக்கு, அடுத்த இளைய சமுதாயத்திற்கு நாம் கற்றுக் கொடுப்போம் என்று சொல்லி நன்றி.